வணக்கம் மாணவர்களே. இன்றைய வகுப்பில் BESc 132 என்ற கோர்ஸில் தொகுதி 4 கல்வி மேலாண்மையில் சமீபத்திய போக்குகள் என்ற தலைப்பில் அலகு 15 நிறுவன பொறுப்புடைமை மற்றும் தன்னாட்சியையும், அலகு 16 கல்வி மேலாண்மையில் ICT-யின் பங்கினையும் காணவிருக்கின்றோம். முதல்ல நிறுவன பொறுப்புடைமை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த நிறுவன பொறுப்புடைமை அப்படிங்கிற டாபிக்ல அந்த அலகுல கொடுக்கப்பட்ட டாபிக்ஸ் தான் இப்ப பாக்குறோம். நோக்கங்கள், நிறுவன பொறுப்பினுடைய பொருள் என்னன்னு பாக்குறோம். உறுதி செய்யக்கூடிய ஏற்பாடுகள், அதாவது நிறுவன பொறுப்புடைமையை ஏற்படுத்தக்கூடிய உறுதி செய்யக்கூடிய ஏற்பாடுகளையும், நிறுவன பொறுப்பினுடைய வகைகளையும், நிறுவன பொறுப்பினுடைய குறிக்கோளை பிரதிபலித்தலையும், கல்வி நிலையங்களில் நிர்வாக தன்னாட்சியினுடைய தேவை, பொருள், இயல்பு மற்றும் வகைகளையும் இன்றைய வகுப்பில் நாம் காணவிருக்கின்றோம். நிறுவன பொறுப்புடைமை அப்படின்னா என்ன? இந்தியாவில கல்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுதந்திரத்திற்கு பின்பான கல்வி ஒரு அசுர வளர்ச்சியினை பெற்றிருந்தது என்றே கூறலாம். அதாவது உயரடுக்கு மக்கள் மட்டுமே கற்றுக்கொண்டிருந்த நிலையில் வெகுஜனங்களுக்கான ஓர் அமைப்பாக கல்வி மாறியுள்ளது என கூறலாம். அதாவது எண்ணிக்கையில் இன்றளவு அதிகமான கல்லூரிகளையும் அதிகமான பள்ளிகளையும் நாம் காண்கின்றோம். ஆனால் அதிக அளவில் தரம் உள்ளதா, தரம் விரிவுபடுத்தப்பட்டதா, தரம் நிலைநாட்டப்பட்டுள்ளதா என்பது ஒரு கேள்விக்குறியே. பொறுப்புடைமை இல்லாத ஒரு கல்வியினுடைய தரம் ஒரு கட்டுக்கதை, ஒரு மித் அப்படின்னு சொல்றாங்க. தரத்துடன் கூடிய பொறுப்புடைமையுடன் கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் நாட்டுல முன்னுக்கு வர முடியும். இந்த தரமும் பொறுப்புடைமையும் வேறு வேறுபட்ட கருத்துகள் கிடையாது. இது ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளதை நாம் இந்த வகுப்பில் காணலாம். அதாவது ஹைலி இன்டர்டிபெண்டன்ட் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று இல்லாமல் தரம் இல்லாமல் பொறுப்புடைமையை எதிர்பார்க்க முடியாது, பொறுப்புடைமை இல்லாமல் தரத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறதே இதுல பாக்குறோம். நெக்ஸ்ட் நிறுவன பொறுப்புடைமை அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986ல வந்ததை 1996ல என்ன பண்ணாங்கன்னா ரிவைஸ் பண்றாங்க. அதுவும் புரோகிராம் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது 1992 கொண்டு வரப்பட்ட ஒரு செயல்பாடு. இது ரெண்டும் என்ன சொல்லுது அப்படின்னா, தேசிய மற்றும் மாநில அளவில் பொறுப்புடைமைக்கான சில தர நெறிகளை நிறுவனங்களுக்கு பரிந்துரைக்குது. இந்த பரிந்துரையின் பேர்ல பாத்தீங்கன்னா, ஆசிரியர் கல்வி நிறுவனங்களாகட்டும், உயர்கல்வி நிறுவனங்களாகட்டும், அவை தன்னாட்சி பெற வேண்டும். தன்னாட்சி பெற்றால் மட்டுமே அரசு ஒரு நிறுவனம் பொறுப்புடைமை பொறுப்புடைமையுடன் இருக்கும், செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில பரிந்துரைகளை கொடுத்திருக்குது. கல்வியினுடைய பரவலாக்கப்பட்ட நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு நடவடிக்கையாகவே தரம் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இப்ப சர்வதேச மற்றும் தேசிய ஆவணங்களை படி பாத்தீங்கன்னா, கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறது. அந்த முக்கிய நடவடிக்கைகள் முழுவதும் பொறுப்புடைமையை பற்றியும் தன்னாட்சியை பற்றியுமே வலியுறுத்துகிறது. இப்ப உறுதி செய்யக்கூடிய ஏற்பாடுகள், நிறுவன பொறுப்புடைமையை உறுதி செய்யக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, அவற்றினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது கல்வி நிறுவனங்களில் நிறுவன பொறுப்புடைமை அப்படிங்கிறது நாட்டினுடைய அமைப்பினுடைய ஒரு பெருங்கவலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த பொறுப்பை ஒருவர் பெற முடியாது. இதுல அனைவரும் பங்குதாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லாருடைய கூட்டு பொறுப்பா இது அமையுது. அப்படிங்கிறதுனால இது ஒரு கவலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோருக்கு ஒரு பள்ளிக்குள்ளேயோ ஒரு உயர்கல்வி நிறுவனத்துக்குள்ளேயோ போகும்போது சில இலக்குகள், சில நோக்கங்கள், சில எதிர்பார்ப்புகள் மனதில் எழும். அதாவது நிறுவனங்கள் விரும்பத்தக்க மாற்றங்களை கொண்டு வருவதோடு மட்டுமின்றி அவர்களை அறிவு மற்றும் திறமையுடன் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும். இந்த தயார்படுத்த வேண்டிய சூழலில் நிறுவன பொறுப்புடைமையை ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனமும் பின்பற்றப்பட வேண்டும் என்ற உறுதிமொழியை ஏற்க வேண்டும். இந்த உறுதிமொழிக்கான சில ஏற்பாடுகளை பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அங்க நிறைய பயிற்சி நிறுவனங்களில் கல்வி ஏற்பாடுகளோ உள்ளீடுகளோ இல்லை என்றே கூறலாம். அதாவது இததான் ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டியும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020யும் சில ஒழுங்குமுறை அமைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சூசகமான தகவல்களை தந்துள்ளது. இப்ப ஸ்டாண்டலோன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் பிற்காலத்தில் ஒரு கூட்டமைப்பா மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு இன்டகிரேட்டட் இன்ஸ்டிடியூஷனா இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க.
இந்த ஒழுங்குமுறை அமைப்புகள் வந்து அதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறந்த ஒழுங்குமுறைகளை கொண்ட பரிந்துரைகளை ஏற்படுத்த வேண்டும். அந்த பரிந்துரைகளை வந்து நிறுவன பொறுப்புடைமையுடன் பிரதிபலிக்க செய்தல். அதாவது ஏனோ தானோன்னு இல்லாம அத வந்து ஒரு ஒழுங்குமுறைகளின் வாயிலாக அந்த பொறுப்புடைமையை வந்து நம்ம எதிர்பார்க்கணும் ஒரு கல்வி நிறுவனத்துல. இந்த நிறுவன பொறுப்புடைமை அப்படிங்கறதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நன்கு வரையறுக்கப்பட்ட நோக்கங்களை அடைவதற்கு சில செயல்திறன்களுக்கான அளவுகோல்களை அமைக்க வேண்டியதுதான் நிறுவன பொறுப்புடைமை. இப்ப பொறுப்புடைமையும் தன்னாட்சியும் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து செயல்பட வேண்டும். ஒரு நபருக்கு வந்துட்டு தன்னாட்சி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை நீங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய திறமைகளை கொண்டு, தன்னுடைய சுய திறன்களை கொண்டு தான் எண்ணிய செயல்களை வந்து செய்வாரு. அது இஷ்டத்தோட ஒரு மகிழ்ச்சியோட செய்வாரு. அப்போ அத வந்து அவரும் என்ரிச் ஆயிக்குவாரு. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸையும் என்ரிச் பண்ணி விடுவாரு அப்படிங்கிறதுதான். அப்பதான் வந்து ஒருவர் வந்து தன்னுடைய கடமையை, தன்னுடைய பொறுப்புகளை வந்து முழு மனதுடன் செய்ய முடியும் அப்படிங்கிறதுதான் வந்து இந்த நிறுவன பொறுப்பினுடைய ஒரு உறுதிமொழி. இப்ப இந்த பொறுப்புடைமை என்பது ஒரு செயலை செய்வதற்கான அதிகாரத்துடன் கூடிய பொறுப்புணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்னென்ன ஏற்பாடுகள் வந்து செய்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல பொறுப்புடைமை என்பது வெறும் பொறுப்பு உணர்வு, அதிகாரம், மதிப்பீடு மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றை உடைய ஒரு பன்முக கருத்து. இது வந்து என்னன்னா வேற வேற நிறைய டைமென்ஷன்ஸ், பல பரிமாணங்கள் வந்து இதுல இருக்குது. இல்ல அதிகாரம் மட்டும் இருந்தா போதும், மதிப்பீடு மட்டும் இருந்தா போதும், இல்ல ஒரு சுயாட்சி மட்டும் இருந்தா போதும், இல்ல கட்டுப்பாடு, இந்த மாதிரி எதை ஒன்னையும் தனித்து இயங்க முடியாததுனால இந்த நாளும் வந்து சேர்ந்து இயங்கினால் மட்டும்தான் இந்த பொறுப்புடைமையை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கறதுனால இதை வந்து ஒரு பன்முக கருத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பன்முக கருத்து, இந்த பொறுப்புடைமை அப்படிங்கறத வந்து நம்ம நிலைநாட்டுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி அளவிலேயோ ஒரு உயர்கல்வி நிலையத்திலேயோ 2 வகையான அமைப்புகள் வந்து தேவைப்படுது. அந்த ஏன்னா அந்த 2 அமைப்புகளும் வந்து ஒன்றோடுடன் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட உறவுகளை பெற்ற ஒரு அமைப்பாக அது வந்து இருக்கணும். அப்படின்னா நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரமிக்க ஒரு அமைப்பு வேணும். அதே இது நம்பகமான செயல்திறன்களை வழங்குவதற்கு வழங்கி அந்த செயல்திறன்களை அளவிடுவதற்கு, நிரூபிப்பதற்கு ஒரு அதிகாரம் தேவை. அதற்கான ஒரு அமைப்பும் தேவைப்படுகிறது. ஆக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பும், நம்பகமான செயல்திறன் வழங்குவதை நிரூபிப்பதற்கான ஒரு அமைப்பும் தேவைப்படுகிறது இங்கே. இப்ப பொறுப்புடைமையுடைய வகைகள் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புடைமை எனும் பன்முக கருத்து வந்து ஒரு நிறுவனத்தினுடைய பல்வேறு செயல்பாடுகளின் உறவுகளை அடிப்படையாக கொண்டும், நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு இவ்வமைப்புகளுக்கு தேவைப்படும் தகவல்களின் அடிப்படையிலும் இவை வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிர்வாக பொறுப்புடைமை அப்படிங்கிற ஒரு முதல் வகையை பார்க்கலாம். இந்த நிர்வாக பொறுப்புடைமை அப்படின்னா அதுல வந்து அந்த நிர்வாகத்துல யார் இருப்பாங்கன்னா சுப்பீரியர் டு சபார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ் வந்து இருக்கும். அதாவது அதிகாரம் மிகுந்தவங்க, அதிகாரம் குறைந்தவங்க, சுப்பீரியர் டு சபார்டினேட். இப்போ வைஸ் சான்சலர், பிரின்சிபல், டீச்சர்ஸ், அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், அந்த மாதிரி வந்து மீனியல்ஸ், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அங்க இருக்கும். இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நிர்வாக பொறுப்புக்கு வந்து ஒரு வெளிப்படையான விதிமுறைகள் தேவை. வெளிப்படையான விதிமுறைகளும் கணிசமான அதிகாரமும் வந்து வேணும். அதாவது இப்ப கொஞ்சம் ஒரு 10-30 வருஷத்துக்கு பின்னாடி போனாங்கன்னா அதிகாரம் மட்டும் வந்து குவிக்கப்பட்டு இருக்கும். அதாவது டீசென்ட்ரலைஸ்டா இருக்கும். சுப்பீரியர்ஸ்க்கு மட்டும்தான் அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா இப்ப வந்து அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அதிகாரம் வந்து பரவலாக்கப்பட்டுள்ளது. அப்பதான் வந்து நிர்வாக பொறுப்புடைமை வந்து சில அழுத்தங்களை வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது. அந்த அழுத்தங்கள் குறையணும் அப்படின்னா இந்த நிர்வாக பொறுப்புடைமை வந்து அதிகமாகும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா வெளிப்படையான விதிமுறைகளும் கணிசமான அதிகாரமும் மக்களுக்கு இங்கே தேவைப்படுகிறது. அரசியல் பொறுப்புடைமை. அரசியல் பொறுப்புடைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல்வாதிகளால் செயல்படுத்தப்பட்டு ஜனநாயக கட்டுப்பாட்டை அடைவதுதான் அரசியல் பொறுப்புடைமை அப்படின்னு சொல்றோம். இதுல வந்துட்டு ஒரு 3 பரிமாணங்கள் வந்து இருக்குது. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, கட்சியினுடைய பிரதிநிதிகளை முதல்ல தேர்ந்தெடுப்பது. அதுக்கப்புறம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்த பின்பு கட்சியில வந்துட்டு அவங்களுக்கு பதவிகள் தருவாங்க. அந்த மாதிரி வர்றதுதான் அமைச்சர் பதவி. அதுக்கப்புறம் இந்த அமைச்சர் வந்து என்ன பண்ணுவாரு, அவரோட பதவியில இருந்து அரசியலமைப்பினுடைய சட்டங்கள் மற்றும் சமமான ஆவணங்களுடைய பரிந்துரைகளின்படி அவர் செயல்படுவது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொறுப்புடைமைக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ் இருக்குது. அதுல வந்து அரசியல் பொறுப்புடைமைக்கான 3 பரிமாணங்களை தான் இப்ப நம்ம பாக்குறோம்.
அடுத்தது வந்து சட்ட பொறுப்புடைமை. சட்ட பொறுப்புடைமை அப்படிங்கிறது வந்து நீதிமன்றம், அப்புறம் வந்து பிற நீதித்துறை நிறுவனங்கள், அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட கடமை என்ன? அவங்களுடைய பொறுப்புகள் என்னன்னா, உரிமைகளை பாதுகாப்பது மற்றும் தவறுகளை நிவர்த்தி செய்தல் அப்படிங்கிற 2ம் தான் சட்ட பொறுப்பினுடைய பணிகள். இப்போ நிறுவனம் மற்றும் தனிப்பட்ட நடத்தையினுடைய ஒருமைப்பாட்டை அது வந்து சரிபார்க்கிறது. இப்ப நிறுவன நடத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிற பொறுப்பும் சட்ட பொறுப்புடைமைக்கு உண்டு. தனிப்பட்ட மனிதர்களுடைய நடத்தை ஆர் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ப்ரொப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி மனிதர்களுடைய நடத்தையையும் அவங்களுடைய ஒருமைப்பாட்டையும் சரிபார்க்க வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு சட்ட பொறுப்புடைமைக்கு உண்டு. அடுத்தது வந்து தொழில்முறை பொறுப்புடைமை. இப்ப தொழில்முறை பொறுப்பு அப்படின்னு சொன்னா, இப்ப சமுதாயத்துல பெரும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் அவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது நடத்தை நெறிமுறைகள் வந்து இருக்குது. அதுல வந்து அந்த நடத்தை நெறிமுறைகள்ல வந்து அவங்க நிபுணத்துவம் பெற்று அந்த அமைப்புகளின் வாயிலாக அவர்கள் வந்து செயல்பட வேண்டும். அந்த நிபுணத்துவம் பெற்ற அமைப்புகளுடைய நடைமுறைகளால அவர்கள் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். இந்த தரமான இந்த நிலைகளை வந்து கொடுக்கறதுல தொழில்முறை பொறுப்புடைமை வந்து கவனம் செலுத்துது. அதாவது இந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்த வேண்டும். ஒரு மனிதர் வந்து ஒரு தொழில்முறை அமைப்பை மேற்கொள்பவர் வந்து இந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். அப்பதான் அனைத்து தொழில் வல்லுநர்களும் தங்களுடைய வாழ்வில் இவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று தொழில்முறை பொறுப்புடைமை வந்து வலியுறுத்துகிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெறிமுறை பொறுப்புடைமை. இந்த நெறிமுறை பொறுப்புடைமை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களோட தொழில்ல நடத்தையை ஒரு மையமாக கொண்டு தொழில் வல்லுநர்கள் தானாக முன் வந்து கடைபிடிக்கும் சில மதிப்புகளை சார்ந்துள்ளது. இந்த நெறிமுறைகள் அப்படிங்கிறது, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்துட்டு ஒரு தனி மனிதனா ஒரு தொழில் முறையில அவங்களே வந்து ஃப்ரேம் பண்ணி அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தனா அது வந்து சில மதிப்புகளை அவங்களுக்கு வந்து தரும் அப்படிங்கிறது. இந்த வகைகள்ல பாத்தீங்கன்னா தொழில்முறை பொறுப்புடைமை வந்து நெறிமுறை பொறுப்புடைமை 2மே வந்து உத்தியோகபூர்வமா நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய பணிகள் வாக்குல பூர்வாங்க பணிகளின் மூலமாக நீங்க பார்த்தோம்னா அதனுடைய தர நிலைகளில் வேறுபடுகிறது. இப்ப தொழில்முறை பொறுப்புடைமை அப்படின்னு சொன்னா ஒரு ஆசிரியர், ஒரு என்ஜினியர், ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், நெறிமுறை பொறுப்புடைமை அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட நம்ம இப்படித்தான் சமுதாயத்துல நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பூர்வாங்க உத்தியோகபூர்வ தரநிலைகளில் இவர்கள் வந்து வேறுபடுகிறார்கள். இந்த தொழில்முறை பொறுப்புடைமை வந்து தொழில்முறை சங்கங்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. சங்கம் என்ன சொல்றதோ, சங்கத்தினுடைய விதிகள் என்னவோ, கொள்கைகள் என்னவோ அதைத்தான் வந்து பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனா நெறிமுறை பொறுப்புடைமை என்பது நிபுணர்களினுடைய முறைசாரா நடத்தை விதிகளின்படி அமைந்துள்ளது. இப்ப நம்ம மாணவர்களை எடுத்துக்கிட்டோம்னா திறமையான கற்றல் மற்றும் வளர்ச்சியை வந்து அவர்களுக்கு எளிதாக நம்ம வழங்கணும் அப்படின்னு சொன்னா குழந்தைகள், பெற்றோர் மற்றும் பங்குதாரர்களுடைய நலன் என்ன, அதுக்கான தரநிலை என்ன, அதற்கான கோட் என்ன, அதுக்கான வழிமுறைகள் என்ன, நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி ஒரு அர்ப்பணிப்போட நம்ம செயல்படுறதுதான் இந்த பொறுப்புடைமை அப்படிங்கிற கருத்து வந்து விளக்குது. இந்த நிறுவன பொறுப்புடைமையை உறுதிப்படுத்தக்கூடிய ஏற்பாடுகள், அதாவது ஒரு பொறுப்புடைமை அப்படிங்கிறது வந்து ஒரு செயலை நோக்கியதாகவோ இல்ல ஒரு விளைவை நோக்கியதாகவோ இது வந்து இருக்குது. இப்ப செயலை நோக்கிய ஒரு பொறுப்புடைமை அப்படின்னு நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆசிரியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை அல்லது எதிர்பார்ப்புகளை சரி செய்யும் விதத்தில் பொறுப்புடன் செயல்படுத்த வேண்டும். நம்மளுடைய கோல் என்ன, நம்ம என்ன எய்ம் என்ன, நம்மளுடைய ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி வரணும், அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை சரி செய்யும் விதத்தில், எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி செய்யும் விதத்துலதான் ஒருத்தர் வந்து பயன்படுத்த வேண்டும். இதை வந்து செயலை நோக்கிய பொறுப்புடைமை அப்படின்னு சொல்றோம். இது விளைவை நோக்கியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் செயல்பாடுகளுடைய முடிவுகள் மற்றும் விளைவுகளுக்கு அவர் பொறுப்பாகிறார். இப்ப விளைவை நோக்கியது அப்படின்னு சொன்னா ரிசல்ட் ஓரியன்டட் ஆர் எண்ட் ரிசல்ட்ஸ், ஓகே, ஆர் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு விளைவை நோக்கிய பொறுப்புடைமை அப்படிங்கிறத சொல்றோம். இப்ப இந்த விளைவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கலாம் ஆர் நெகட்டிவா கூட இருக்கலாம். ஆனா அந்த விளைவை நோக்கியதாக இருந்தால் அந்த பொறுப்புடைமைக்கு ஆசிரியரே முழுமுதற் காரணமாகிறார். இப்ப உறுதிப்படுத்தக்கூடிய ஏற்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பாக்குறது ஜனநாயக கட்டுப்பாடு. இப்ப
ஜனநாயக கட்டுப்பாடுங்கிறது இது சமூகத்துல ஜனநாயக கட்டுப்பாடு, நிர்வாகத்தில் ஜனநாயக கட்டுப்பாடு. இப்ப நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்க நிர்வாக பங்கு பணிகள்ல வந்துட்டு பணி செய்யறவங்க எல்லாரையுமே வந்துட்டு ஒரு பொது ஆய்வுக்கு உட்படுத்துதல், அப்புறம் வந்து அவங்களுடைய செயல்திறனை தீர்மானித்தல், அப்புறம் மக்களுக்கு சேவை செய்தல். இந்த இந்த பணிகள் எல்லாத்திலையுமே வந்து நிறுவன பொறுப்புடைமை முக்கிய பங்காற்றுகிறது. அதாவது ஆசிரியர்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா பொது ஆய்வுக்கு அவர்கள் உட்படுத்த வேண்டும், அவருடைய செயல்திறன் எப்படி இருக்குன்றத தீர்மானிக்க வேண்டும், மக்களுக்கு மாணவர்களுக்கு அவர்கள் எவ்வாறு சேவை புரிகிறார்கள் என்பதையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டும். இப்ப பொது நிர்வாகத்தினுடைய நேர்மையை மேம்படுத்த வேண்டும். இப்ப நேர்மையை வலுப்படுத்துதல், மேம்படுத்துதல் மற்றும் சரியான நடத்தையின் வாயிலாக பொது நிர்வாகம் மேம்படுத்தப்பட வேண்டும். செயல்திறன் மேம்பாட்டை ஆதரித்தல். எப்படி நம்ம செயல்திறன் மேம்பாட்டை வந்து ஆதரிக்க முடியும்? அதாவது திட்டமிடப்படாத முடிவுகள் இருந்தனா அதை வந்து கைவிடுற்றணும். திட்டமிட்ட அதாவது பிளான்ட் கோல்ஸ், பிளான்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னவோ, எதற்கு எந்தெந்த முயற்சிகளுக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த திட்டங்களை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். அதற்கான செயல்திறன் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கணும். அப்பதான் வந்து அந்த செயல்திறன் முன்னேற்றம் தான் இந்த பொறுப்புடைமையை வந்து ஆதரிக்கிறது, கொடுக்கிறது என்று இதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்தது பொது நிர்வாகத்தின் சட்டப்பூர்வமான தன்மையை பராமரித்தல் மற்றும் மேம்படுத்துதல். இப்ப ஆசிரியர், மாணவர், பெற்றோர், சமுதாயம் அப்படின்னு இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்வியினுடைய பங்குதாரர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இடையில வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அதே சமயம் பதில் கூறும் தன்மை, எல்லாரும் எல்லாத்துக்கும் பொறுப்பாகணும். ஒரு நான் இல்ல நீ இல்ல அப்படின்ற ஒரு எஸ்கேபிசம் இல்லாம ஒரு ஆன்சரபிலிட்டி வந்து எல்லாருக்கும் இங்க உண்டு. ஆசிரியருக்கும் உண்டு, மாணவருக்கும் உண்டு, பெற்றோர் மற்றும் சமுதாயத்திற்கு. சோ இவங்க எல்லாருமே வந்து எதை கடைபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு வெளிப்படைத்தன்மை மற்றும் பதில் கூறும் தன்மையை வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு கருவிதான் பொறுப்புடைமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தி மெக்கானிசம் ஃபார் கேத்தர்சிஸ், அதாவது இது ஒரு சுத்திகரிப்பு கருவி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொறுப்புடைமை இருந்தால் ஒரு நிர்வாகம் நல்லபடியாக இருக்கும், சுத்திகரிக்கும் அப்படின்றதுதான் இந்த கான்செப்ட். இதுல வந்துட்டு தவறான நடத்தைகள் மற்றும் பொது நம்பிக்கையை மீறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி வர்றப்ப இந்த பொறுப்புடைமை வந்து ஒரு சுத்திகரிப்பு கருவியாக செயல்படுகிறது. அதாவது மானிட்டரிங் பண்ணுது, என்ன நடந்தது, என்ன தப்பு நடந்தது, ஏன் அப்படி நடந்தது, யார் அதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறதுனால பொறுப்புடைமையை வந்து என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் a mechanism for catharsis அப்படின்றாங்க. அதாவது இந்த பிரச்சனைக்கோ ஒரு தப்புக்கோ தவறுக்கோ வந்துட்டு என்ன காரணங்கள் அப்படிங்கறத ஆராய்ந்து அந்த காரணிகளை அறிந்து அந்த தவற்றை ஒப்புக்கொள்ளும் வாய்ப்பை வந்து இந்த பொறுப்புடைமை அளிக்கிறது. அப்போ ஒப்புக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிழைகள் வந்து மீண்டும் நிகழாத வண்ணம் ஒரு தடுப்பதற்கு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை இந்த பொறுப்புடைமை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று கூறலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறுவன தன்னாட்சியினுடைய இயல்பு. இப்போ பொறுப்புடைமையை வந்து பார்த்தோம் இவ்வளவு நேரம். இப்ப என்ன பாக்குறோம்னா தன்னாட்சி. ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு சரியான முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன தேவை? பொறுப்புடைமை மற்றும் தன்னாட்சி அப்படிங்கிற ரெண்டுமே தேவைப்படுது. இப்ப தன்னாட்சி அப்படிங்கிறது வந்து இது வந்து பழங்காலத்திலிருந்தே இந்த வார்த்தை தன்னாட்சி என்ற கருத்துக்கு வந்து முக்கியமான கவலைகளில் ஒன்று. அதாவது ஒருவரது தன்னாட்சி வந்து மற்றொருவரால் வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு முக்கியமான கவலைகளில் ஒன்று அப்படின்னு இங்க கொடுத்திருக்கிறாங்க. இப்ப சுதந்திரமான சூழலில் வாழும் ஒருவர் சுயமா சிந்திக்க முடியும், சுயமா செயல்பட முடியும், தன்னுடைய விருப்பப்படி செயல்பட்டு இந்த சமூகத்தினுடைய விதிமுறைகளை எல்லாம் மதித்து ஒருவருக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் போது மட்டும்தான் தன்னாட்சி ஏற்படும் அப்படின்றாங்க. அதாவது சுதந்திரம் அப்படிங்கிறது தன்னாட்சி, தன்னிறைவு, சுயராஜ்யம் மற்றும் இறையாண்மை எனும் சொற்களில் ஒரே பொருட்படுகிறது. இப்ப தன்னாட்சி அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் அப்படின்ட்டு மாநிலங்களுடைய சுயராஜ்யத்தை குறிப்பதற்கான ஒரு சொல்லாக இது பயன்பட்டது. பின்பு இது வந்து மனிதர்களுடைய பண்புகளை குறிப்பதற்கான ஒரு சொல்லாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இப்போதைக்கு இது ரெண்டையும் சேர்ந்து குறிக்கக்கூடிய ஒரு முக்கிய சொல்லாக இன்று பயன்படுத்தப்படுகிறது. இப்ப தத்துவவாதிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இத வந்து ஒரு நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்றாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க, சுய ஒழுக்கம் அப்படிங்கிற பொருள்ல வந்து இதை எடுத்துக்கிறாங்க. இப்ப கல்வி அமைப்புல இந்த சுயாட்சி அல்லது தன்னாட்சியினுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல வந்து பாடத்திட்டம், வழிமுறைகள், படிப்புகள் மற்றும் திட்டங்களினுடைய இயல்புகள் பற்றி
தன்னாட்சி முடிவுகளை எடுக்கும் நிறுவனங்களுடைய தொழில்முறை சுதந்திரத்தை குறிக்கிறது. இப்ப எந்தெந்த மாதிரியான கண்டென்ட், அதாவது கரிக்குலம் ஃப்ரேம் பண்றாங்க, அதுக்கான என்ன மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன கோர்சஸ் இங்க ப்ரொவைட் பண்றாங்க, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பிளானர் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத, இத வந்து ஒரு டைனமிக்கா, அதாவது தன்னுடைய விருப்பப்படி மாற்றி அமைப்பதற்குரிய ஒரு அதிகாரத்தை அவங்க பெற்றிருந்தார்கள் என்றால் அது தன்னாட்சி பெற்றுள்ளது, தன்னாட்சி முடிவுகளை எடுத்துக்கூடிய ஒரு நிறுவனம் என்று நம்ம குறிக்கிறோம். இதுல தன்னாட்சின்றது வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் முறையான ஒரு சுதந்திரத்தை இங்கு கொடுக்கிறது. இப்ப நிறுவன தன்னாட்சியினுடைய இயல்பு என்னன்னு பாக்குறோம். கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுத்தலில் தன்னாட்சி இருந்தால் மட்டுமே வகுப்பறையில் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் கற்பிக்க முடியும் என்கிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. இதுல வந்து 2 வகையான தன்னாட்சியை வந்து இருக்குது அப்படின்னு சொல்றது. என்ன சொல்லுதுன்னா, கல்வி நிறுவனங்களில் அதாவது நிலை பெறக்கூடிய கல்வியில் தன்னாட்சி அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொன்னு வந்து நிர்வாக தன்னாட்சி. நிர்வாகத்துல எந்த மாதிரியான சுதந்திரம் வந்து தேவைப்படுகிறது, நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. இதுல வந்து 3வதா ஒரு வேர்ட் காயின் பண்றாங்க. அது வந்து என்னன்னா, தரப்படுத்தப்பட்ட தன்னாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த தன்னாட்சி வந்து தரமிகுந்த விளைவுகளை கொடுக்கணும், தரமிகுந்த மாணவர்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான். அந்த இன்னொரு கருத்தையும் இந்த மாதிரி 3வதாக இந்த NEP 2020 வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்குது. இப்போ தன்னாட்சி அப்படின்னா என்ன அப்படிங்கறதுடைய பொருள் பாக்குறோம். ஒரு தனிநபருடைய சிந்தனை எப்படி இருக்குது, அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவனுடைய கற்றல் எப்படி இருக்குது, அவனுடைய திறந்த தன்மை மற்றும் சுதந்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கறத குறிக்கிறது தான் தன்னாட்சி அப்படிங்கிறோம். ஏன்னா ஒருவரை வந்து சுயமாக சுதந்திரமாக நீங்க விட்டா மட்டும்தான் அவனுடைய சிந்தனை, அவருடைய படைப்பாற்றல், அவனுடைய யோசனைகள், அவனுடைய ஆராய்வுகள், முடிவுகள் எல்லாமே வந்து மற்றவரிலிருந்து வேறுபடுகிறதா, எவ்வகையில் வேறுபடுகிறது, என்ன மாதிரியான தனிப்பட்ட சிந்தனை இவர்கிட்ட இருக்கிறது, என்ன மாதிரியான ஒரு படைப்பாற்றல் இவர்கிட்ட இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஒரு கண்ட்ரோல்டு கிளைமேட்ல நம்ம அவங்கள வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சிந்தனையவோ செயல்பாடுகளோ படைப்பாற்றலோ தரம் மிகுந்ததாக இருக்கும் என்று நம்ப முடியாது. இப்ப ஒருத்தர் வந்து கல்வியில் சிறக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு சுதந்திரம் தேவை. அந்த சுதந்திரத்தை வந்து எப்படி கொடுக்கிறோம் அப்படின்னா, சில விதிமுறைகள், சில ஒழுங்குமுறைகள் மூலம் ஒரு நிறுவனத்தை நிர்வகித்தல் மற்றும் மேலாண்மை செய்தல். அதாவது எந்த விதிகளையும் ஃபாலோ பண்ண மாட்டோம், எந்த ஒழுங்குமுறைக்கும் உள்ள வரமாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. சில விதிகளும் சில ஒழுங்குமுறை அமைப்புகளும் வந்து அவங்களுடைய மானிட்டரிங்குள்ள நம்ம வந்துதான் ஆகணும். அதுதான் வந்து ஒரு நிறுவனம் எப்படி நிர்வகிக்கப்படுகிறது, எப்படி மேலாண்மை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கும். இப்ப இதுக்கு வந்து நிதி உதவி, ஒரு நிறுவனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிதி உதவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா போயிடுச்சு. அதனால வந்து கல்வி நிறுவனுடைய தன்னாட்சியை குறைக்கணும் அப்படின்றதுக்காக மாநில அரசு கைகளில் எடுத்துள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் வந்து இந்த நிதி பயன்பாடு அப்படிங்கிறது. இப்ப நிறுவனங்கள்ல வந்து தன்னாட்சியினுடைய தேவை ஏன் அப்படிங்கறதான் இதுல பாக்குறோம். ஆசிரியருடைய எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி செய்யப்படலை அப்படின்னு சொன்னா, ஆசிரியருக்கு தன்னாட்சி கொடுக்கலை அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சில பேச்சுவார்த்தைகள் மூலமா அதை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துடலாம். ஆனா தன்னாட்சியையும் நிபுணத்துவமும் வந்து தவற விடக்கூடாது. அதாவது டேலண்டட் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு அட்டானமி அவங்களுக்கு தேவைப்படும். அது இல்லை அப்படின்னு சொல்ற பட்சத்துல நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்மளோட எய்ம்ஸ், நம்மளுடைய கோல்ஸ், நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் நம்மளால ரீச் பண்ண முடியாது அப்படிங்கறதான் இதோடைய அர்த்தம். ஆனால் ஆசிரியர்களுடைய தன்னாட்சி கட்டுப்படுத்தப்பட்டாலும் தேர்வு முடிவுகளுக்கு அவர்களே பொறுப்பு. உங்களுடைய புக்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்மெண்ட், ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம ஒரு சட்டை தைச்சாலும் கூட ஒரு டெய்லருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. நல்லா தைக்கணும்ன்றதை தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய அவர் வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கொடுக்க முடியாது. அது போலதான் வந்து ஆசிரியர்களுக்கும் வந்து அவங்கள்ட்ட நிபுணத்துவத்தை வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா அவர்களுடைய தன்னாட்சியை வந்து பாதிக்காத வகையில அவங்களுடைய நிபுணத்துவம் வந்து சிறப்புற செயல்படுறதுக்கு அவங்களுக்கு தன்னாட்சி நம்ம வந்து கொடுக்கணும். ஆசிரியர் தன்னாட்சிங்கிறது வந்து ஒரு புதிய கருத்து அல்ல. இது பல தசாப்த காலமாகவே பல கொள்கைகளில் வந்து பேசப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ஆசிரியருக்கு தன்னாட்சி அவசியம் ஏன்? குழந்தைகளுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஆசிரியர்களுக்கு தன்னாட்சி தேவை என்று நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம்வொர்க் 2005 வலியுறுத்தியுள்ளது. அதாவது மாணவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தேவைப்படுகின்ற, கற்போருக்கு தேவைப்படுகின்ற இடம், அவங்களுக்கான சுதந்திரம், ஒரு பிளெக்சிபிலிட்டி, வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை மற்றும் மரியாதை எவ்வாறு தேவைப்படுகிறதோ அதே போல ஆசிரியருக்கு தன்னாட்சி அவசியம்.
அப்போதான் அவங்க வந்து தொழில் ரீதியா திறன் பெற முடியும். எங்கு கற்பிக்க வேண்டும், எப்படி கற்பிக்க வேண்டும், எப்போது கற்பிக்க வேண்டும், எவ்வகையான திறன்களை நம்ம மாணவர்கள்ட்ட எதிர்பார்க்க போறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விழிப்புணர்வு அவங்க பெற்றால் மட்டுமே தொழில்முறை முன்னேற்றம் ஒருவர் பெற முடியும். ஆகையால் ஆசிரியர்களுக்கு தன்னாட்சி அவசியம். இந்த ஆசிரியருடைய பேச்சுவார்த்தை திறன், நெகோசியேஷன் ஸ்கில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேச்சுவார்த்தை திறன், சொந்த கற்பித்தல் செயல்முறையை பிரதிபலிக்கும் திறன், அப்புறம் வாழ்நாள் முழுவதும் கற்றலில் ஈடுபடுவதற்கான ஒரு தயார் நிலை மற்றும் அவர்களது சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு அர்ப்பணிப்பு ஆசிரியர் தன்னாட்சி. அதாவது தன்னுடைய சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்கான ஓர் அர்ப்பணிப்பு தான் தன்னாட்சி அப்படின்னு சொல்றோம். இங்க தன்னாட்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து நிறுவனத்தினுடைய தடைகளை சமூக ரீதியாக பொருத்தமான வழிகளில் மாற்றி கட்டுப்பாடுகளை மாற்றத்திற்கான வாய்ப்புகளாக பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு நல்ல இயல்பை பெற்று நல்ல அறிவை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களாக திகழ்வார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்ப தன்னாட்சி வந்து அனைத்து வரம்புகளிலிருந்தும் தங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். எந்த ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸோ எந்த ஒரு ரெகுலேட்டரி சிஸ்டமோ மானிட்டரிங் சிஸ்டமோ ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டமோ இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா முழு விடுதலை அப்படிங்கிறது கிடையாது. தங்களுடைய இத வந்து என்ன செய்யணும்னா ஒரு மாணவரும் ஆசிரியரும் தனக்கு முழு விடுதலை, எந்த லிமிடேஷன்ஸும் நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்க கூடாது. அங்கேயும் சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கதான் செய்யும். அப்ப ஆசிரியர் தன்னாட்சி என்பது கவனிப்பு, பிரதிபலிப்பு, சிந்தனை, புரிதல், அனுபவங்கள், மாற்றுக்களை மதிப்பீடு செய்தல் என்பதில் அதிகாரம் இல்லையெனில் அது தன்னாட்சிக்கு வழிவகுக்காது. முழு அதிகாரம் வந்து முழு தன்னாட்சி வந்து கிடைக்காது. ஆனா அதே சமயம் ஆசிரியர் வந்து இதுகளுக்கெல்லாம் வந்துட்டு மதிப்பு கொடுக்கணும், அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதாவது பிரதிபலிக்கக்கூடியது, தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய செயல்பாட்டுகளை வந்து நம்மளுடைய வகுப்பறையில் பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு அனுபவங்களை, சிறந்த அனுபவங்களை ஏற்படுத்துவதற்கான இந்த மாதிரியான அதிகாரங்களை வந்து ஆசிரியருக்கு அளித்தால் மட்டுமே தன்னாட்சி. அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து தன்னாட்சிக்கு வழிவகுக்காது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்ப தொழில்முறை திறன் மற்றும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றாங்க. தொழில்முறை திறன் மற்றும் ஆதரவுன்றது என்னன்னா அந்த திறனை வந்து மேம்படுத்துதல் மற்றும் புதுமை பற்றிய விழிப்புணர்வு கோட்பாடுகள் மற்றும் நடைமுறைகளை வந்து நம்மளுடைய நிர்வாகத்துல நம்ம கொண்டு வரணும். நம்மளுடைய தொழில் முறையில நம்ம வந்து கொண்டு வரணும். புதுமை பற்றிய விழிப்புணர்வு வந்து எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும். சில கோட்பாடுகள் நடைமுறைகள்லாம் சில கைடிங் பிரின்சிபிள்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரணும் அப்படிங்கிறது. இப்ப ஆசிரியரின் தனிப்பட்ட நம்பிக்கை அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு, அதாவது அறிவின் தன்மை, சுய உணர்வுகள் மற்றும் சுய மதிப்பு, சுய கருத்து, சுயமரியாதை, சுய செயல்திறன், குறிப்பிட்ட பாடங்கள் பற்றிய முன்முடிவுகள் ஆகியவை ஆசிரியர்களுடைய தன்னாட்சி உணர்வை பெரிதும் பாதிக்கலாம். அதாவது நம்ம சுயமா செயல்படுறோம் அப்படிங்கிறப்ப எந்த லிமிடேஷன்ஸ் இல்லாம போகக்கூடாது. நம்மளுடைய சுயமரியாதை, சுயமதிப்பு, சுய கருத்துக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தது வந்து சில உளவியல் தடைகள் வந்து இந்த தன்னாட்சியில இருக்குது. இந்த தன்னாட்சியை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணியா உளவியல் தடைகளை வந்து சொல்றாங்க. என்னன்னா மாற்றங்களை கொண்டு வருவதில் சில ஆசிரியர்கள் சில நிர்வாகத்தினர் வந்து கொஞ்சம் பேக் வாங்குவாங்க. ஏன்னா அந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்றப்ப அதற்கான வழிமுறைகள், அதற்கான பயிற்சி எடுக்கணும், அதுக்கான நிதி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றப்ப சில இடங்கள்ல சில பேர்களிடம் இந்த மாற்றங்களை கொண்டு வர்றதுல வந்து உளவியல் தடை இருக்குது. அடுத்து வந்து கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு உளவியல் தடையா இங்க பார்க்கப்படுகிறது. அப்புறம் வகுப்பறை பயிற்சிகளில் வந்து மாணவர்கள் எல்லாரையும் ஏற்படுத்த முடியுமா, எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா, எல்லாருக்குமான இது ஒரு சோர்ஸா இதை கொடுக்க முடியுமா அப்படின்னு பாக்குறப்ப முடியாது அப்படின்ற வர்ற பட்சத்துல அந்த உளவியல் தடையா தன்னாட்சியை பாதிக்கக்கூடிய உளவியல் தடைகள் வந்து இந்த வகையில காணப்படுகிறது. அப்புறம் வந்து அதிகார சமநிலையை கொண்டு வருவதில் உளவியல் தடைகள், ஈகோ ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய அதிகார சமநிலையை கொண்டு வரதுல கூட சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. இப்ப மாணவர் தன்னாட்சி, இப்ப விமர்சனம், பிரதிபலிப்பு, முடிவெடுத்தல் மற்றும் செயல்படும் விருப்பம் மற்றும் சொந்தமாக பரிசோதனை செய்தல் ஆகியவற்றில் மாணவர்கள் திறன் பெறுவதே மாணவர் தன்னாட்சி. இப்ப எந்த ஒரு கிரிட்டிக்ஸையும் அவன் தைரியமா கொடுக்கலாம். அவனுடைய தாட்ஸ், அவனுடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ் எதுவோ அதை அவன் வந்து ஈஸியா கொடுக்கலாம். அவனுடைய டெசிஷன் மேக்கிங், முடிவெடுத்தல் எப்படி இருக்குதோ அதை அவன் வெளியில சொல்லலாம். அவன் இந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அந்த மெத்தடை சூஸ் பண்ணி கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து இந்த கான்செப்ட்ஸ கொடுத்தோம் நம்ம அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து மாணவர் தன்னாட்சி அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சுய கற்றல்ல பெறும் திறன்களின் தொகுப்பு அல்லது நிறுவன கல்வி முறையில் அளிக்கப்பட்ட ஒரு உள்ளார்ந்த திறன்
இவைங்கெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றலின் திசையை தீர்மானிக்கும். சுய கற்றல்ல ஒருவர் படிக்கும் பொழுதுதான் அவனுடைய திறன்கள் என்ன, அந்த திறன்களுடைய தொகுப்பு என்ன நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த கற்றல் திசையை தீர்மானிக்கக்கூடிய உரிமையை வந்து ஒரு மாணவன் தன்னாட்சியின் மூலம் பெறுகிறான் அப்படிங்கிறது. அதாவது சம் கண்ட்ரோல் ஓவர் கண்டென்ட் மெத்தடாலஜி அண்ட் டைம். அதாவது கண்டென்ட் மெத்தடாலஜி அப்படிங்கிறது வந்து எந்த பாடத்தை எந்த முறையில நடத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், டைம் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐசிடி ஃபார் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட். இந்த அலகுல வந்து ஐசிடி கல்வி மேலாண்மைக்கு எந்த வகையிலெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, எவ்விதம் இது வந்து கல்வி மேலாண்மையை ஐசிடி எளிதாக்குகிறது அப்படிங்கிறத இந்த யூனிட்ல நம்ம பார்க்கிறோம். அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப கல்வி மேலாண்மை எனும் கருத்தை விளக்குதல், பள்ளி நிர்வாகம் மற்றும் மேலாண்மைக்கு ஐசிடியினுடைய முக்கியத்துவத்தை அறிதல், இஆர்பி, அதாவது இஆர்பிங்கிறது வந்து என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிற கல்வியில இஆர்பி அதனுடைய பயனை விளக்குதல், அப்புறம் பள்ளியில இருக்கக்கூடிய பதிவேடுகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது, அப்புறம் இந்த பதிவேடு பராமரிப்பு மற்றும் அட்டவணைப்படுத்துதலில் தொழில்நுட்பங்களை எவ்வாறு உபயோகப்படுத்தலாம் என்பது, அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது, அப்புறம் நிதி மேலாண்மையில ஐசிடியினுடைய பங்களிப்பு, அப்புறம் பெற்றோருடன் தொடர்பு கொள்வதற்கு ஐசிடி எவ்விதம் பயன்படுகிறது, அதாவது கல்வியில ஐசிடியினுடைய பயன்பாடு பற்றிய அரசு வந்து பல கொள்கைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது, அந்த முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா இவ்வலகினுடைய நோக்கங்கள். இப்ப கல்வி மேலாண்மை மற்றும் நிர்வாகம் அப்படின்னு சொன்னா இந்த ஐசிடில வந்துட்டு மேலாண்மை நிர்வாகம் அப்படின்னு பாக்குறப்ப இதுல 5 செயல்பாடுகள் இருக்குது. ஒண்ணு வந்து திட்டமிடல், இரண்டாவது வந்து நிர்வகித்தல், ஒருங்கிணைத்தல், கட்டளையிடுதல், கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற 5 செயல்பாடுகளை உள்ளதே ஒரு கல்வி மேலாண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். திட்டமிடல்ல பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சில செயல் திட்டங்களை தயாரிப்பது திட்டமிடல் அப்படின்னு சொல்லலாம். நிர்வகித்தல் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு உயர்கல்வி நிறுவனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், அது ஹியூமன் ரிசோர்சஸ் ஆர் பிசிக்கல் நான் ஹியூமன், தட் இஸ் பிசிக்கல் ரிசோர்சஸ், அந்த மாதிரி எந்த மாதிரியான வளங்களா இருந்தாலும் அதை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்மளுடைய செட் பண்ண கோல், அதாவது இலக்கை அடைவதற்கு ஒரு கட்டமைப்பு வந்து தேவை, அதை வந்து உருவாக்குறது தான் ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்றது. கட்டளை இடுதல் கமாண்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்ன திட்டமிட்டு இருக்கோமோ அதையெல்லாம் முன்னேற்றம் பெற்றுள்ளதா அப்படிங்கிறத சில வழிமுறைகளின் மூலமாக சரிபார்த்தல். அப்புறம் கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா மக்கள் செய்யும் வேலையினுடைய அளவு மற்றும் வகையை மதிப்பிடுதல் கட்டுப்படுத்துதல் எனப்படும். இந்த 5 செயல்பாடுகளை உடையது கல்வி மேலாண்மை. இப்ப நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தீர்மானிக்கப்பட்ட செயல்பாடுதான் நிர்வாகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப மேலாண்மை அப்படிங்கிறது வந்து என்னன்னா செயல்படுத்தப்பட வேண்டிய செயல்பாடு. அப்ப மேலாண்மையை வந்து என்ன சொல்லலாம்னா நிர்வாக செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நிர்வாகம் என்பது மேலாண்மையினுடைய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் மொத்தமா. அப்ப மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான ஒரு பொதுவான சொல் அப்படின்னு சொல்றாங்க, ஜெனரிக் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க இங்க. பட் ஆனா நிர்வாகம் அப்படிங்கறது ஒரு தீர்மானிக்கப்பட்ட செயல்பாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு. இப்ப கல்வி நிறுவனங்களில் பல்வகையான கற்றல் அனுபவங்களை மாணவர்களுக்கு அளித்தல், அப்புறம் வந்து சமூகத்தை மாற்றியமைக்கும் உறுப்பினர்களை திறம்பட உருவாக்குதல் தான் இந்த கல்வி மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தினுடைய முக்கிய பணியாக உள்ளது. இப்ப ஒவ்வொரு மாணவருக்கும், அதாவது கல்லூரியை விட்டு வெளியில வரக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து இந்த 4 வகையான மேலாண்மை திறன்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது வந்து என்னன்னா தொழில் திறன். ஃபர்ஸ்ட் வந்து தொழில் திறன், இது வந்து சிறப்பு செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு தேவைப்படுகிற கூடிய திறன்களை தான் தொழில் திறன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து ஹியூமன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித திறன்கள், அதாவது ஒரு குரூப்பை வந்து எப்படி லீட் பண்றது, தலைமை ஏற்று எப்படி கொண்டு செல்வது, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஊக்கப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை அவங்களுக்கு கொடுக்கிறது, அப்ப அந்த செயல்பாடுகள் மூலம் ஒரு சிறந்த சூழ்நிலையை எப்படி உருவாக்க தர முடியும், இதுல திறன் பெற்றால் அதை வந்து மனித திறன்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கருத்து திறன்கள், அதாவது நிறுவன நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகளை செய்து முடிக்கும் திறன். இந்த கருத்து திறன் கான்செப்சுவல் ஸ்கில்ஸ வந்து இது வந்து ஒரு ஈஸியான ஒரு முறையில வந்துட்டு இதை நம்ம கொண்டுட்டு வந்துட முடியாது. அந்த நிறுவனத்தினுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணும், அதற்கான செயல்முறைகள் என்ன, திட்டங்கள் என்ன, அதை எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிற அந்த திறன்களை வந்து ஒரு லேட்டர் பீரியட்ல தான் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நிர்வாக திறன்கள். இந்த நிர்வாக திறன்கள் தான் வந்து திட்டமிடல்,
நிர்வகித்தல், ஒருங்கிணைத்தல், கட்டளையிடுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஆகிய 5 தொகுப்பு தான் நிர்வாக திறன்கள். இந்த மாதிரி 4 வகையான மேலாண்மை திறன்கள் வந்து ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது இங்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. இப்ப கல்வி மேலாண்மையில் ஐசிடியினுடைய முக்கியத்துவம் பார்க்கிறோம். இப்ப ஐசிடியினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்போனென்ஷியல் growth அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது எஜுகேஷன் ஃபீல்டு கல்வி அப்படின்னா ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth இருக்குது, ஒரு அசுர வளர்ச்சி இருக்குது அப்படிங்கறத இங்க பாக்குறோம். இதுல வந்துட்டு கல்வித்துறையினுடைய நிர்வாகம் மற்றும் மேலாண்மை வந்து ஒரு சிக்கலான செயலாக உள்ளது. ஏன்னா நிர்வாகமும் மேலாண்மையும் சரிவர செய்வதற்கான மனிதருடைய தேவை, மனித வளங்களினுடைய தேவை, அவர்களுடைய ஒருங்கிணைப்பு வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது. நிர்வாக அமைப்புல திறன் மற்றும் செயல்திறனை வந்து மேம்படுத்துவதற்கு ஐசிடி மற்றும் அதனுடைய சில டூல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல இப்ப நம்ம பார்க்க போறோம். மேலாண்மை மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை ஐசிடி எவ்வாறு மாத்தி கொண்டிருக்கிறது? இப்ப கல்வி நிறுவனங்கள்ல என்னென்ன மாதிரியான கவர்னன்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இங்க இருக்குது அப்படிங்கிறதையும், இவை எவ்வாறு ஒரு கல்வி நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் இங்க பாக்குறோம். இவற்றை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கவர்னன்ஸ் வேணும், எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமா வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை செயல்படுத்துவதற்கு பங்குதாரர்களுடைய செயல்திறன் அமைப்பு வந்து முக்கியத்துவம். இது வந்து நிர்வாகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முக்கிய விவரமாக இது காணப்படுகிறது. இப்ப ஐசிடியினுடைய பயன்பாடுல பாத்தீங்கன்னா கல்வி மேலாண்மை என்பது மாணவர் சேர்க்கை, பதிவேடு பராமரிப்பு மற்றும் அங்க இருக்கக்கூடிய வளங்களினுடைய மேலாண்மை ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. இந்த கல்வி மேலாண்மையில 3 முக்கிய பகுதிகள் கொடுக்கறாங்க. ஒன்னு வந்து லேர்னர் சென்டர்ட், இன்னொன்னு டீச்சர் ரிலேட்டட், இன்னொன்னு வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது. இந்த லேர்னர் ரிலேட்டட் அப்படிங்கிறது வந்து அட்மிஷன்ஸ், மாணவர்கள் சார்ந்தது என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் எப்படி இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றோம், என்ரோல்மெண்ட் எப்படி பண்றோம், டைம் டேபிள் எப்படி கொடுக்குறோம், கிளாஸ் ஷெட்யூல்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், அதாவது கிளாஸ் ஷெட்யூல்ஸ் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல கொடுக்கறது. அப்புறம் வந்து அட்டெண்டன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் வந்திருக்காங்க, எப்படி வந்திருக்காங்க, எவ்வளவு லேட்டா வந்திருக்காங்கன்ற டீடைல்ஸ். அப்புறம் ரிப்போர்ட் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே வந்து லேர்னர் ரிலேட்டட்ல வரும், மாணவர்கள் சார்ந்த விஷயங்கள். இப்ப டீச்சர் ரிலேட்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது யூசிங் ஐசிடி ஃபார் டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரியான கிளாஸஸ்க்கு ஐசிடி டூல்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. ஒரு ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்றாங்க, ஒரு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்றாங்க, ஒரு ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்றாங்க. சோ இன்னும் வேற வேற என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எம்ஐஎஸ் யூஸ் பண்றாங்க, என்ன இஆர்பிஸ் யூஸ் பண்றாங்க, என்ன சாஃப்ட்வேர் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ்ல என்ன நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. ஒன் ஆஃப் தி ஃபைன் எக்ஸாம்பிள் வி கேன் சே தட் மூடில் அப்படிங்கிறது ஒரு நல்ல உதாரணமா டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம சொல்லலாம். இன்னும் வேற ஏரியாக்கள், அதாவது ஆசிரியர் சார்ந்த வேற ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின்டைனிங் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அடுத்தது வந்து சர்வீஸ் ரூல்ஸ், எத்தனை பேர் எத்தனை வருஷமா வேலை பாக்குறாங்க, என்ன சர்வீஸ் அவங்களுக்கு அப்படிங்கிற அந்த ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் லேட்டஸ்ட் டெசிஷன்ஸ் ஃப்ரம் சிபிஎஸ்இ, என்சிஆர்டி. இப்ப ஸ்கூல்ல இருந்ததுன்னா சிபிஎஸ்இ அண்ட் என்சிஆர்டி உடைய டெசிஷன்ஸ் என்ன, அதை ஃபாலோ பண்ண வேண்டியது டீச்சருடைய வேலை. இப்போ அதே இது காலேஜா இருந்தனா யூஜிசி என்ன சொல்லுது அப்படிங்கிறது அதோடைய வேலையை வந்து பார்க்க வேண்டியது டீச்சர் ரிலேட்டட் ஒர்க்ஸ். பொதுவா வந்து நிர்வாகம்னு பாக்குறப்ப ஸ்கூல் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது, அதாவது ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஒர்க் அலாட்மெண்ட், எத்தனை பேரை ரெக்ரூட் பண்ணிருக்கோம், அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகளை வந்து பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் அட்டெண்டன்ஸ் அண்ட் லீவ் மேனேஜ்மெண்ட், அதை வந்து பார்க்கணும். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், இது பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரிப்போர்ட், பிஏஆர் ஆர் செல்ஃப் அப்ரைசல் ரிப்போர்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸை வந்துட்டு நம்மளோட ஹையர் எஜுகேஷன் கமிட்டிஸ்க்கு வந்து நம்ம அனுப்பிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் த்ரூ இமெயில்ஸ், சர்க்குலர்ஸ் ரிகார்டிங் அபிஷியல் மேட்டர்ஸ். அந்த இமெயில் சர்க்குலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஷெட்யூலிங், அலோகேஷன் ஆஃப் ஹால்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன், அப்ளிகேஷன், ப்ராசஸிங் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் ரிசல்ட்ஸ். அது இப்போ எக்ஸாம் எடுத்துகிற ஹால் அலோகேஷன்ல இருந்து எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்குது, அதை ப்ராசஸ் பண்ணி எதை வந்து ரிஜெக்ட் பண்றது எத்தனை, அப்புறம் வந்து அவங்களுக்கு எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, அப்புறம் எப்படி டிஸ்பிளே பண்றது, ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிற டாபிக்ல வந்துருது. இப்ப ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், இதை வந்து நீங்க ஒரு
இந்த இத்தனை வேலைகளையும் செய்வதற்கு எத்தனையோ பணியாளர்கள் வந்து தேவைப்படுறாங்க, எத்தனையோ ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் வந்து தேவைப்படுது. இது எல்லாத்தையும் வந்து we cannot change or reform all of a sudden. அதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சில ஆன்லைன் டூல்ஸ் அப்படிங்கிறத விட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் வந்து இப்ப நிறைய வந்துட்டு இருக்குது. அந்த என்டர்பிரைசஸ் ERP என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்ல ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபெகரா அப்படிங்கிறது. இது வந்து அட்மிஷன்ல இருந்து அட்டெண்டன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்குது. எக்ஸாம்ல இருந்து ரிசல்ட் கார்டு வரைக்கும் வந்து எல்லா வேலைகளையும் வந்து செய்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் இது வந்துட்டு. இதுல வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, அஸ் வெல் அஸ் பிரைஸ்டு வெர்ஷன், பெய்டு வெர்ஷனும் அவைலபிள். இது வந்து நம்மளுடைய தேவைகளுக்கு ஏத்த மாதிரி இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்ப இது வந்து மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு சில ஃபீச்சர்ஸோட இந்த கல்வி நிறுவனங்களால இப்ப வந்து இது பயன்படுத்தப்படுகிறது. இதுல வந்துட்டு இது இட் மேனேஜஸ் எக்ஸாம்ஸ், அசைன்மெண்ட்ஸ், பட்ஜெட்டிங் அண்ட் இன்டர்னல் மெசேஜிங் ஆல்சோ. இப்ப பட்ஜெட்டிங் கூட வந்து இந்த ஃபெகரா அப்படிங்கிற டூல் வந்து போடுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது வந்து 2 வெர்ஷன்ஸும் இருக்குது. இப்போ சின்ன அளவிலான ஒரு காலேஜோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இருக்குதுன்னு சொன்னா, நம்பர் வந்து கம்மியா இருக்குதுன்னு சொன்னா, இது ஃப்ரீ வெர்ஷனா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடிஷனல் டேட்டா நம்மளுக்கு தேவைப்படுது, அதாவது ஸ்டோரேஜ் வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, என்ரோலிங் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி போறப்பதான் நம்ம பேமெண்ட் பேசிஸ்ல இதுல போகலாம். இதுதான் வந்து அதோடைய ஹோம் பேஜ். இப்போ டிஎஸ் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வந்து பாக்குறோம். இந்த டிஎஸ் ஸ்கூல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து டைம் சாஃப்ட்வேர் ஸ்கூல் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து எல்லா டைப்ஸான ஸ்கூல்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் மாடியூல்ஸ் வந்து இருக்குது. அந்த வெரைட்டி ஆஃப் மாடியூல்ஸ் வந்து மேனேஜஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கூல். அதாவது இப்ப அந்த மாடியூல்ஸ் வந்து என்ன பண்ணும்னா அந்த பள்ளியினுடைய பராமரிப்பை வந்து இது செய்யக்கூடியது. இந்த ஃபெகாரா அண்ட் டிஎஸ் ஸ்கூல் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஃபுல் ஃபங்க்ஷனலா இருக்கும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை டிட்டர்மைன் பண்றது வந்து உங்களுடைய வெர்ஷன், அதாவது ஃப்ரீ வெர்ஷனா நீங்க பெய்டு வெர்ஷனா எந்த வெர்ஷனை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் டிஃபர் ஆகும். இதுல வந்து இம்போர்டேஷன் என்ன நீங்க இம்போர்ட் பண்ணனா நீங்க எந்த டீடைல்ஸும் எங்க இருந்து வேணாலும் ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதனுடைய டேட்டா பேஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளுடைய கையில இருக்கும். எத்தனை லாங்குவேஜஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க, ஹாஸ்டல்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எத்தனை டீம்ஸ் நம்மளோட ஸ்கூல்ஸ்ல இருக்குது, யூசர் பெர்மிஷன் வந்து எப்படி கொடுக்கறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி யூசர் பெர்மிஷன் கொடுக்கறது, அப்புறம் மார்க் புக் எப்படி இது வழியில கொடுக்கறது, அப்புறம் வந்து டேர்ம் அண்ட் இயர் எப்படி ஃபைனலைஸ் பண்றது, ஒர்க்கிங் டேஸ் எப்படி கால்குலேட் பண்றது, ரிப்போர்ட் கார்டு எப்படி ப்ரொடியூஸ் பண்றது, லைப்ரரி எப்படி மெயின்டைன் பண்றது, ஈவன் ரிசோர்சஸ் லைப்ரரியில எப்படி அக்சஸ் பண்ணிக்கிறது, ஃபினான்சியல் இன்வாய்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்டுறாங்கன்னா அவங்களுடைய இன்வாய்சஸ் வந்து ஃபினான்சியல் இன்வாய்சஸ் எப்படி இது வழியில பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, அவங்களோட அட்டெண்டன்ஸ் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் எப்படி இதுல இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு இந்த டிஎஸ் ஸ்கூல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல வந்து இருக்கக்கூடிய மெயின் ஃபங்க்ஷன்ஸ். இதுல வந்துட்டு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட்ஸ் கொடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு கேலண்டர், ஒரு கிளாஸ் கேலண்டருடைய ஒரு ஹோம் பேஜ். இதுல நிறைய பிளகின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பிளகின்லயும் ஒவ்வொரு டீடைல் இருக்கும். அதை போய் நம்ம கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். வெரி காமனா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கிளாஸ் கேலண்டர்ஸை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு போட்டு கொடுக்குறாங்க. அதுல இருந்து ஈஸியா யூ கேன் அக்சஸ் இட் ஃப்ரம் எனி டைம் அண்ட் எனிவேர். இப்ப ஸ்டூடெண்ட்ஸோடைய இண்டிவிஜுவல் டேட்டாஸ் இதுல இருக்கும். பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருவோம். அடுத்தது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், கிளாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எந்தெந்த ஸ்டூடெண்ட் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, எந்தெந்த கிளாஸ்ல அவங்க இருக்கிறாங்க, அவங்களை எப்படி நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்துடும். இப்ப ஃபெடானா அப்படின்னா இது ஒரு ஒன் ஆஃப் தி சாஃப்ட்வேர். இதுல வந்துட்டு இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்றாங்க. இது ஃபுல்லி ஃப்ரீ. ஆனா இது எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், எம்ப்ளாயீஸ், அங்க இருக்கக்கூடிய கோர்சஸ் அண்ட் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இன் எஜுகேஷனல் சிஸ்டம் எல்லாத்தையுமே இது மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியன்ட் சாஃப்ட்வேர் அப்படின்றாங்க. இது வந்து ரூபி ஆன் ரெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணது, அதாவது ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணின ரூபி ஆன் ரெயில்ஸ், ரூபி அப்படிங்கக்கூடிய ஒரு வெப் டூலை யூஸ் பண்ணி இந்த ஃபெடனா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு ஃபொரோடியன் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு டீம் மூலமா டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ், ஃபுல்லி ஃப்ரீ. அதனால இப்போ இதை யார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி அது மூலமா இதை வந்து மெயின்டைன் பண்றாங்க. அதோடைய ஹோம் பேஜ் இது.
இப்ப ஸ்கூல் டூல்ஸ், இந்த மாதிரி ஸ்கூல் டூல்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் வெப் பேஸ்ட் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீச்சரோட டெமோகிராபிக்ஸ், நம்பர், கவுண்ட், அவங்களோட டியூட்டிஸ், அவங்களோட பர்சனல் டேட்டா எல்லாமே அதுல வந்து கிடைக்கும். இதுல வந்து டீச்சர் மேனேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி அவங்களுக்கு டீச்சர் கிரேட் புக்ஸ் கொடுக்கறது, ஸ்கில் அண்ட் அவுட்கம் பேஸ்ட் அசஸ்மெண்ட், எந்தெந்த ஸ்டூடெண்ட் என்னென்ன ஸ்கில் டெவலப் ஆயிருக்குது, அவங்களோட எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டூல்ஸ் வந்து இதுல அவைலபிள். அண்ட் ஸ்கூல் வைட் அசஸ்மெண்ட், டேட்டா கலெக்ஷன், ரிப்போர்ட் கார்டு ஜெனரேஷன், இந்த எல்லா வேலையுமே இது பண்ணுது. அப்புறம் கிளாஸ் அட்டெண்டன்ஸ், டெய்லி பார்ட்டிசிபேஷன், கிரேட்ஸ், ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய பார்ட்டிசிபேஷன் என்ன, ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் கிரேடட் யூசிங் திஸ் டூல். அப்புறம் வந்து ஸ்கூலுக்கான கேலண்டர், ஆனுவல் கேலண்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. இது குரூப்ஸை கிரியேட் பண்ணுது. ஒரு கிளாஸ் அப்படின்னா ஒரு ஹோம் ஒர்க்ன்றது அந்த குரூப்க்கு போய் சேருன்றப்ப குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவலா மெசேஜ் அனுப்பிக்கலாம். மோரோவர் வந்து நிறைய புக்ஸ் இருக்குதுன்னா அந்த இ புக்ஸை வந்துட்டு இதுல மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ரிசோர்ஸ் புக்கிங் கூட அவைலபிள். இப்ப ஓப்பன் அட்மின் ஃபார் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரீலி அவைலபிள், இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ஓப்பன் சோர்ஸ் தான். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜ். இது வந்து லைசன்ஸோட உள்ளது. இதுல வந்துட்டு அட்டெண்டன்ஸ், ரிப்போர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 3 வேலையும் இதுல நடத்திக்கலாம். அடுத்தது வந்து இது ஒரு மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓப்பன் அட்மின் ஃபார் ஸ்கூல்ஸ் வந்து என்டையர்லி வெப் பேஸ்டு டூல். இதை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னா ஒரு டீச்சர் வந்து ஆர் ஒரு டெக்னீஷியன் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறது. மோரோவர் இது வந்து லைட் வெயிட் அப்படின்னு சொல்றாங்க. ஒய் இட்ஸ் கால்டு லைட் வெயிட் அப்படின்னு சொன்னா இதை வந்துட்டு சர்வர் ரிசோர்ஸ் ரெக்குயர்மெண்ட்லையும் அண்ட் கம்யூனிகேஷன் பேண்ட் வித்துக்கு ஏத்த மாதிரியும் டிசைன் பண்ணதுனால ஈஸி அக்சஸ், குயிக் அக்சஸ் இருக்கிறதுனால இதை லைட் வெயிட் டூல் அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் அட்மின் ஃபார் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற டூல். இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெமோகிராபிக்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் கூட வந்து நம்ம குமுலேட்டிவ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நம்ம மெயின்டைன் பண்ணவே தேவையில்லை. இந்த டெமோகிராபிக்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், பேரண்ட், டீச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாரோட டீடைல்ஸும் வந்துட்டு வியூ பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்ன டீடைல் நம்மளுக்கு வேணுமோ, எந்த விதத்துல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்ப அட்டெண்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் தான் வந்துட்டு ஸ்பெஷல் லாகின் பிளகின்ல வந்துட்டு ஸ்பெஷல் லாகின் மூலமா ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் மட்டும்தான் போக முடியும். அப்புறம் டிசிப்ளின் பாத்தீங்கன்னா இட் மெயின்டைன்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் டிசிப்ளின் ரிலேட்டட் இஷ்யூஸ், என்ன தவறு நடந்திருக்குது, எப்ப யார் என்ன பண்ணிருக்காங்கன்றது எல்லா டீடைல்ஸையும் இதுல நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் ஷாலா தர்பான் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்டால சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ண சொன்ன ஒரு சாஃப்ட்வேர் ஷாலா தர்பான். எப்படி இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டு ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இவங்க 3 பேருமே பயன்பெறக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டதுதான் இந்த ஷாலா தர்பான் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். இந்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் வந்து இதுல எல்லா ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸும் இங்க நடக்குது. அதாவது ஸ்கூல் ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு செக்டார் இருக்குது. அப்புறம் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட், அதாவது ஸ்கூல் ப்ரொஃபைல் தனி, அப்புறம் மாணவர்களை பற்றிய ஒரு தகவல் அமைப்பு இருக்குது. அப்புறம் அங்க வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸோடைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் இருக்குது, லீவ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ரிப்போர்ட் கார்டு, கரிக்குலம் ட்ராக்கிங், அப்புறம் எஸ்எம்எஸ் அலர்ட் கொடுக்கறது, அது வந்து பேரண்ட்ஸ்க்காகட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டருக்காகட்டும். அப்புறம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்து இம்மீடியட்டா அது வந்து என்ன பண்ணுதுன்னா எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து கொடுத்துருது. யாருக்கு கொடுக்குது? பேரண்ட்ஸுக்கும் கொடுக்குது, உங்களோட குழந்தை ஸ்கூலுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் அட்மினிஸ்ட்ரேட்டரும் வந்து பாத்துக்கலாம் எந்த கிளாஸ்ல என்ன ஸ்ட்ரென்த் வந்திருக்குது வரல அப்படிங்கறத ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி பாத்துக்கலாம். இப்ப இந்த ஷாலா தர்பான் ப்ராஜெக்ட் வந்துட்டு 2015 1099 கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எது வழியில இதை பயன்படுத்துறாங்கன்னா நேஷனல் என்ஐசின்னு சொல்லுவோம் இல்லையா, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் சர்வீசஸ் அப்படிங்கிற சர்வீசஸ் மூலமா இந்த ஷாலா தர்பான் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ராஜஸ்தான்ல வந்து ஃபர்ஸ்ட் இதை கொடுத்து அவங்க ஆல்ரெடி தே ஹவ் ஸ்டார்டட், பட் இஸ் குஜராத் வந்து இதை ஸ்டார்ட் பண்ண இருக்குது அப்படிங்கிற தகவல் இதுல இருக்குது. அப்புறம் அதர் ஸ்டேட்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிடரிங், ஏன்னா இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் வெல் அஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால எல்லா ஸ்டேட்ஸும் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு வில்லிங்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆல்சோ அவங்க கூட அவங்களோட வில்லிங்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் யூசிங் இஆர்பி, இந்த என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது இஆர்பிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர்.
இது வந்து எதுக்காக டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணது. இந்த டேட்டாபேஸ் வந்து யாரை பற்றி இருக்குன்னா டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப். இப்ப இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கான கேட்டகரிஸ் என்ன, அதாவது அவங்களுக்கான வேலை என்ன, ஹோம்ஒர்க் என்ன, அவங்க என்ன அசைன்மெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, என்ன கிரேட்ஸ் வாங்கியிருக்காங்க, என்ன மாதிரியான ரிப்போர்ட் கார்டு ப்ரொடியூஸ் பண்றோம், என்ன ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இதை மேனேஜ் பண்ணுது. மோரோவர் இது வந்து எல்லா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் எல்லாருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு மெயின் பர்பஸ் வந்து இது வச்சிருக்குது. இந்த என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இதுல இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு வைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வச்சு டிசைன் பண்ணியிருக்குது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எப்படி தேவைப்படுமோ அதை பேஸ் பண்ணி இந்த இஆர்பிஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். காஸ்ட் எஃபெக்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் அண்ட் மணி இல்லையா. நிறைய எம்ப்ளாயிஸை போட்டு வேலை வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் மூலமா இந்த மாதிரியான ரிசோர்ஸ் பிளானிங், என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இது பிசினஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டதா இந்த என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். நவடேஸ் இது வந்து எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் எல்எம்எஸ் அப்படிங்கிற நேம்ல நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு. இதுல வந்து டைம் கன்சியூம் ஆகுது, மேன் பவர் வந்து கன்சியூம் ஆகுது. அதாவது ஃபீ கலெக்ஷன், டெபாசிஷன், ரெக்கார்ட் மெயின்டெனிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல் கேன் பி ஈஸிலி மேனேஜ்டு பை தி இஆர்பி. ஒரு ஸ்டூடெண்ட் லீவ் வேணும்னா லீவ் லெட்டர் தூக்கிட்டு போக தேவையே இல்லை. இதுல நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த டீச்சர்ஸ், கிளாஸ் இன்சார்ஜ் ஆர் கிளாஸ் டீச்சர்ஸ் ஆர் ஹெச்எம் பிரின்சிபல்ஸ் வந்து அது வழியில சாங்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நிறைய ஈஸியா மேனேஜ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த இஆர்பிஸ்ல வந்து இருக்குது. அடுத்து பெட்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா. இந்த டேட்டா ஆர்கனைசேஷன், அதாவது மார்க்ஸ் எத்தனை பேர் வந்துட்டு இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறது, அப்புறம் வந்து இந்த டேட்டாவை செக்யூரிட்டியா வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த இஆர்பியில என்ஷூர் ஆகுது. இப்போ மெடிக்கல், ஹிஸ்டரி ஆஃப் லேர்னர்ஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட் ரிசல்ட், இது எல்லாத்துக்குமே மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வேணும், ஸ்டூடெண்டோடைய ஹிஸ்டரி அண்ட் ஸ்டூடெண்டோட ரிசல்ட், இது எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ரெக்கார்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கொலாஸ்டிக் ரெக்கார்ட்ஸ், கோ ஸ்கொலாஸ்டிக், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலோடைய growth அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றிய ரெக்கார்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம ப்ரமோட் பண்ணியிருக்கோம், இன் ஃபியூச்சர்ல என்ன நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்துட்டு இதை வந்து எப்படின்னா இந்த ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ்ல முன்னாடி வந்து லெட்ஜர்ஸ்ல ரெக்கார்ட்ல இருந்தது, அப்புறம் இப்ப டாக்குமெண்ட் ஆகணும், அப்புறம் ஃபைல் கொண்டு வந்தோம், அப்புறம் புக்கா போட்டோம், அப்புறம் சிடிஸ் கன்வர்ஷன் கொடுத்தோம், அப்புறம் ஹார்ட் டிஸ்க் வந்தது, அப்புறம் இப்போ நம்ம எல்லாத்தையும் கிளவுட் அப்படிங்கிற கிளவுட் ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் ஏத்திடுறோம். ஸ்கூல் ரெக்கார்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் அட்மிஷன் ரெஜிஸ்டர். இந்த அட்மிஷன் ரெஜிஸ்டர்ல வந்துட்டு என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும், இதை வந்து எப்படி நம்ம கேர்ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணணும், அதை எப்படி என்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாக் புக்ஸ். இந்த லாக் புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு ஸ்பெஷலா வரக்கூடிய, நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு ஸ்பெஷலா வரக்கூடிய, ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்க்கு வரக்கூடிய பேரண்ட்ஸோடைய வியூஸையும், ஒரு எக்ஸ்பர்ட்டோட வியூஸ், அப்புறம் அபிஷியல்ஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இருந்து வரக்கூடிய அபிஷியல்ஸோடைய நோட்ஸையும் நம்ம இந்த லாக் புக்ல வாங்கி வைக்கலாம். இல்ல கம்ப்யூட்டர் லேப்ல வந்துட்டு ஒரு லாக் மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் லாக் புக்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இதுல நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணக்கூடியது வந்து யாருன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்து இதை மெயின்டைன் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க யார அசைன் பண்றாங்களோ அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப விசிட்டர்ஸ் புக்கு, அதாவது ஸ்கூலுக்கு ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸோடைய வியூஸ், அவங்க வந்து நம்ம காலேஜ் ஸ்கூலை பத்தி என்ன எழுதுறாங்களோ அதை வந்து எழுதி வாங்கி வச்சுக்கலாம் இந்த விசிட்டர்ஸ் புக்ல. இது வந்து யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் வரலாங்க, ரிலேட்டட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்ல இருந்து வர்ற பெர்சோனல்ஸ் வராங்க, ஸ்கூல் ரிலேட்டட் விசிட்டர்ஸ் வந்து வராங்க. இந்த விசிட்டர்ஸ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்சனல் ஃபைல்ஸ் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனா இட் சுட் நாட் பி வயலேட்டட். இதை வந்து வேற ஏதாவது தப்பான காரியங்களுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது. இப்ப குமுலேட்டிவ் ரெக்கார்டு வரும். இந்த குமுலேட்டிவ் ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்திய, ஒரு ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஓவரால் டெவலப்மெண்ட் பத்திய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல இருக்கும்.
அதாவது காக்னேட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் டொமைன்ஸோடைய டீடைல்ஸ், தட் இஸ் அவனுடைய growth அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறத 3 டொமைன்லயும் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்சிவ், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்னா அவனுடைய காம்ப்ரிஹென்சிவ் பிக்சரை வந்து இந்த குமுலேட்டிவ் ரெக்கார்ட் வந்து கொடுக்குது அப்படின்றாங்க. ரிப்போர்ட் ஷீட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, சைல்டு பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, எந்தெந்த ஈவெண்ட்ஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிறது, ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, அவங்களுடைய கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, ஆன் தி ஹோல் ஒரு சில்ட்ரனுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத பாக்குறது. டைம் புக் அண்ட் மூவ்மெண்ட் புக்ஸ் அப்படிங்கிற புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து ரிப்போர்ட் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், எப்ப ஸ்கூல்ல இருந்து ரிலீவ் ஆகுறாங்க, ஸ்டூடெண்ட் எப்ப போறாங்க வர்றாங்கன்றத இந்த ஸ்டாஃப் டைம் புக்கும், மூவ்மெண்ட் புக்ஸ், அதாவது என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, என்னென்ன செமினார், சிம்போசியம், ஒர்க் ஷாப்ஸ்க்கு போறாங்க, என்ன அதுல எப்படி ரெகுலர் அட்டெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, என்ன பங்க்சுவாலிட்டியை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே இதுல நம்ம கோ த்ரூ பண்ணிடலாம். இப்ப லைப்ரரி ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பிசிக்கல் லைப்ரரியை வந்துட்டு வெறும் லைப்ரரியன் இருப்பாங்க, ஸ்டாக் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், இஷ்யூ ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், பிளென்டி ஆஃப் புக்ஸ் இருக்கும், இந்த ரொட்டீன் போக இப்ப என்ன பண்றாங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு டாக்குமெண்டேஷன் சர்வீஸ் கொடுக்குறாங்க. தட் இஸ் இன்டகிரேட்டட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க, கோகா அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு லைப்ரரி ஆட்டோமேஷன் பேக்கேஜா இதை நம்ம வாங்கிக்கலாம். இதுல வந்து ஸ்டாக், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க ஒன்ஸ் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி பர்பஸ்ஃபுல் ஃபார் ஆல். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர்லெஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு நிர்வாகம் அப்படின்னு சொன்னா திறம்பட இயங்குது அப்படின்னா இந்த இன்றைய கட்டத்துல வந்து ஒரு பேப்பர்லெஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமா இப்ப நம்ம மாறணும். இதை வந்து ஒரு ஜெனரேஷன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து அந்த காலத்துல வந்து புக்குகளையே வந்து திறந்து பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸையே வந்து பார்த்தாங்க. பட் ஆனா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் கலர் இன்டராக்டிவ் டிஸ்பிளே ஸ்கிரீனை வந்துட்டு டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின்ஸ், டிஜிட்டல் லாக்கர்ஸ் அண்ட் டிராவல் டிக்கெட்ஸ் இன் டிஜிட்டல் ஃபார்ம், இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்குது. இந்த டிஜிட்டல் லாக்கர்ஸ்ல வந்து ஒன்ஸ் நீங்க உங்களோட டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி நீங்க ஏத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்துட்டு டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் பண்ணி டிஜிட்டலி செக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளோட உங்களுக்கு வரும். அதை நீங்க யூ கேன் யூஸ் இட் எனிவேர் அண்ட் எவ்ரிவேர். அப்புறம் வந்து இந்த பேப்பர்லெஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்துட்டு மோட்டிவேட் பண்றதுக்கு இந்த ஐசிடி டூல்ஸ் வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா இருக்குது. அப்புறம் வந்து அகடமிக் அண்ட் நான் அகடமிக் ஸ்டாஃபோடைய டியூட்டிஸ் அலோகேட் பண்றதுலயும் இது வந்து பர்பஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸ்கூல் கேலண்டர் போடுறதுலயும் இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது டீச்சிங் டைம் டேபிள் அண்ட் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள், இந்த மாதிரி ஸ்கூல் கேலண்டர் வந்து என்டையர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தி ஸ்கூல், அதாவது ஒரு பிடிஏ மீட் அவங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த மாதிரியான ஸ்கூல் கேலண்டர் டூல்ஸ் மூலமா கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்ப கூகுள் கேலண்டர் அண்ட் ஃபெட் வந்து 2 டைம் டேபிள் சாஃப்ட்வேரை வந்து இங்க கொடுத்துருக்கிறோம். இந்த கூகுள் கேலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்சஸ் டு கேலண்டர்ஸ் வயா வெப் ப்ரௌசர், இங்க எந்த ஒரு வெப் ப்ரௌசர் வச்சிருந்தாலும் இந்த கூகுள் கேலண்டர் மூலமா உங்களுடைய கிளாஸ் டைம் டேபிள் என்ன, எக்ஸாம் டைம் டேபிள் என்ன, எங்க வென்யூ, யூ கேன் சி எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். இதுல வந்துட்டு யார் வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாஃப், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல வந்து என்ன நடக்காது அப்படின்னு சொன்னா மிஸ்ஸிங், ஓவர்லாப்பிங் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற 2 தப்புகள் வந்து இங்க நடக்காது. அப்புறம் ஃப்ரீ, அதாவது எஃப்இடி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ எவல்யூஷனரி டைம் டேபிள். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கலி ஷெட்யூலிங் தி டைம் டேபிள் ஆன் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இதுவே வந்துட்டு நீங்க இன்புட்டை மட்டும் நீங்க கொடுத்தா போதும், ஷெட்யூல் அது கொண்டு வந்துடும். இது மாதிரி ஸ்டூடெண்ட் போர்ட்போலியோஸ்க்கு கூட நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து அதுல இருக்குது. இந்த போர்ட்போலியோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆர்டிஃபேக்ட்ஸ், அவனுடைய கலை படைப்புகள், கலை திறன்கள் எல்லாவற்றையும் ஷோகேஸ் பண்றதுக்கான ஒரு போர்ட்டல். அடுத்தது வந்து ஸ்கூல் ஃபீ மேனேஜ்மெண்ட். இப்ப ஃபீ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்மின்ல வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதுல வந்து ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்துக்கலாம், டியூஸ் எப்பப்ப நீங்க பே பண்ணணும்னு பாத்துக்கலாம், நீங்க ரிசிப்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ் உள்ள சாஃப்ட்வேர்ஸ் ஆல்சோ அவைலபிள். இப்போ ஆன்லைன் கம்யூனிட்டி, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு ஆன்லைன் கம்யூனிட்டி, ஒரு ஆன்லைன் ஃபோரம்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிறோம் ஸ்கூல்லயோ உயர்கல்வி நிலையங்களிலேயோ. அதுல வந்துட்டு எஸ்எம்எஸ் வரும், வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து இருக்குது, வெப்சைட்ஸ் ஆர் பிளாக்ஸ் இருக்குது. இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம ஸ்கூலோடைய எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம், அப்ஜெக்டிவ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்கூல் ரூல்ஸ் என்ன, டைம் டேபிள் என்ன, யூ கேன் சி மெனி திங்ஸ். இமெயில் சர்வீசஸ், இந்த இமெயில்ஸ் வந்து ரொட்டீனா ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க.
நிறைய டைப் ஆஃப் லெட்டரை வந்துட்டு கொண்டுட்டு போறதுக்கும் கொண்டுட்டு வர்றதுக்கும் இது யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு டேட்டா பேஸா இதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் செப்பரேட் ஐடிஸோட. அடுத்தது நியூஸ் லெட்டர். இந்த நியூஸ் லெட்டர்ஸ் வந்து ஸ்டூடெண்டோட ப்ரிப்பரேஷன்ல நடக்கக்கூடியது. இந்த நியூஸ் லெட்டர்ஸ் வந்து கலெக்ஷன், ஸ்கிரீனிங், எடிட்டிங், கம்போசிங், ரைட்டிங் அப்படிங்கிற ஒர்க்ஸை ஸ்டூடெண்டே பண்றதுனால இட் வில் பி பர்பஸ்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட். அட் த சேம் டைம் பேரண்ட்ஸும் வந்து நம்மளோட குழந்தைங்களுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத இதுல வந்து பார்த்துக்கு தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய சோசியல் நெட்வொர்க்ஸ் இருக்குது. சோசியல் நெட்வொர்க்ஸ் நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது நிறைய பிரைவசி செட்டிங்ஸோட வி கேன் அட்ஜஸ்ட் தீஸ் சேனல்ஸ். அப்புறம் ஆன்லைன் குரூப்ஸ் அண்ட் ஃபோரம்ஸ். இந்த ஆன்லைன் குரூப்ஸ் அண்ட் ஃபோரம்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் கான்டெக்ட்ல பேரண்ட்ஸ், ஸ்கூல், டீச்சர், ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாரையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஆன்லைன் ஃபோரம்ஸ், ஆன்லைன் குரூப்ஸ். அதுல வந்துட்டு கூகுள் குரூப் இருக்குது, யாஹூ குரூப் அப்படிங்கிற 2 ஆன்லைன் குரூப்ஸ் அண்ட் ஃபோரம்ஸ் வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்குது. இதுல வந்து நிறுவன பொறுப்புடைமையில நோக்கங்கள், நிறுவன பொறுப்பினுடைய பொருள், உறுதி செய்யக்கூடிய ஏற்பாடுகள் என்னன்னு பார்த்தோம். நிறுவன பொறுப்பினுடைய வகைகள் என்ன, அது நிறுவன பொறுப்புடைய குறிக்கோள்களை எப்படி பிரதிபலிக்கிறாங்க, கல்வி நிலையங்கள்ல நிர்வாக தன்னாட்சியினுடைய தேவை என்ன, பொருள், இயல்பு ஆகியவற்றை பார்த்தோம். அடுத்ததுல ஐசிடி ஃபார் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா கல்வி மேலாண்மை என்ற கருத்து, கல்வி மேலாண்மைக்கு ஐசிடியினுடைய முக்கியத்துவம், அதுல வந்துட்டு இஆர்பியினுடைய பயன் மற்றும் பங்கு, அப்புறம் ரெஜிஸ்டர் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தோம். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்னன்னு பார்த்தோம். நிதி மேலாண்மையில் ஐசிடியினுடைய பயன்பாடு மற்றும் அதனுடைய அரசினுடைய பல்வேறு முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நன்றி.